இந்த படம் பார்க்கும்போது அதை வந்து ரொம்ப நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த படத்துல இந்த ஸ்கூல் போர்ஷன்ல காட்டுற பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல கடந்து வந்த விஷயமா இருக்கும். அது இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ டைரக்டர் மதன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படமே வந்து இவ்வளோ ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டெபியூ கொடுத்துருக்கீங்க. அவரோட ரைட்டிங்கும் சரி, அந்த டிரெக்ஷனும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷான் ப்ரோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி இதில் பிரிச்சிட்டிங்க. அபிஷன் ப்ரோ எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆக்டராக ஒரு ஹீரோவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரை. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக கனெக்டடாக இருந்தார். நம்ம பார்க்குற ஒரு நம்மளை மாதிரி இருந்தார். அதே மாதிரி அவர் இந்த எமோஷனை கேரி பண்ண விதமாக இருக்கட்டும், மொத்த படத்தை ஹோல்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஹீரோவா இது வந்து இன்னும் நீங்கள் நிறைய பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு இது நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அனஸ்வரா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் கேரக்டரேஷனும் ரொம்ப லவபிளாக இருந்தது. சூப்பர். அப்புறம் ஒரு ஹீரோ வந்து அறிமுகமாகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அபிஷனோட இந்த ஜேர்னி வந்து நல்ல படம் பண்ணணும், நிறைய கதைகள் வச்சிருக்கிற நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஸோ அவங்க வந்து நிறைய ஹீரோஸ் நோக்கி போகும்போது உங்களை நம்பி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதை உருவாக்கி கொடுத்த சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணனுக்கு பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா நீங்கள் அபிஷன் மட்டும் லான்ச் பண்ணல, இன்னும் நிறைய பேர் லான்ச் பண்ண போறீங்க இஸ் எ டைரக்டரா அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக கொடுத்து பண்ணியிருக்காங்கிறத படம் பார்க்கும்போதே தெரியுது. சூப்பர். அண்ட் நல்ல படங்கள் பெரிய படமாகிறதுக்கான ஒரு பவரும் சப்போர்ட்டும் ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸுக்கு இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் வச்சு தான் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறதுமே. அதனால இந்த வித் லவ் படத்தை வித் லவ்வோட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இதை வந்து இன்னும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக மாற்றுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் இங்கே இருக்க சினிமா ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மகேஷ். அவர் நான் முதல்ல பார்த்தது வந்து சிவாஜி த பாஸ் ரீரிலீஸ் வந்து ரோகிணி தேட்டரில். அப்போ தான் நான் முதல்ல வெயிட் பண்ணேன். அன்னிலேருந்து நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து கேஷுவலாக சொன்னார். அப்போ நான் பார்க்கும்போது ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. கேஷுவலாக சொன்னார் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசராக, அதாவது எம்ஆர்பிங்கிற ஒரு பிராண்ட்னாலே அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜியான் ஃபிலிம்ஸ் சௌந்தர்யா மேம், அவங்களோட ஸ்கிரிப்ட் நாலேஜ், சினிமா பற்றின அந்த சென்ஸ், அது எல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்கள் நல்லா இருக்கா, நல்லா வருமா, ஒர்க் அவுட் ஆகுமா, பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்களுக்கு பிடிக்கும்ல, ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதை நான் பக்கத்தில் வந்து பார்த்தேன். கண்டிப்பாக அந்த சின்சியாரிட்டிக்காக, ஆடியன்ஸ் மேலே வச்சிருக்க அந்த ரெஸ்பெக்ட்காக, அவங்க மேலே வச்சிருக்க அந்த மரியாதைக்காக டெஃபினட்டாக இந்த படம் ஜெயிக்குங்க. படம் பார்த்துட்டேன், அதனால் இப்போ பேசுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து ஒரு த்ரூ அவுட் த மூவி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடையே அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது இந்த படம். ஒரு ஸ்மைலோடையே பார்க்கலாம். படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஸ்மைல் நம்மகிட்ட இருக்கும். கடைசியாக டைட்டில் போடுற வரைக்குமே அந்த ஸ்மைல் இருந்துச்சு ஃபேஸில். மதன், வாழ்த்துக்கள்ங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியா இல்லை, சூப்பராக பண்ணிருக்கீங்க. உங்களோட டீமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உண்மையாக இந்த ஆர்ட் டைரக்டர்னு ஒருத்தர், அவரெல்லாம் நம்பவே முடியல ஆர்ட் டைரக்டர்னு. அதுக்கப்புறம் செட்டுக்குள்ளேயே தம்பி யார் பண்ணி அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி இருந்தார். ரொம்ப ரொம்ப க்யூட்டான டீம். எடிட்டர் பேசின விதம், ஆர்ட் டைரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப படம், அந்த படம் மாதிரியே இருந்தது உங்களுடைய இதுவும். அண்ட் ஹீரோ சார் அபிஷன், மிகப்பெரிய தன்னம்பிக்கை வேணுங்க. இதுக்கெல்லாம் நல்லா ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கே வந்து ஒரு ஓரமாக போய் ஒரே போஸ்ட் தான் வச்சுருப்பேன் 100 ஃபோட்டோக்கும். என்ன சூப்பராக நடிச்சிருக்கீங்க, செம்மையாக நடிச்சிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வேணும். கலக்கிட்டீங்க. நிறைய ஹீரோக்கள், அதான் இவர் ராம் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோக்கள் வரணும். ஃபியூச்சர் டைரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும் கையில். ஸோ இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வருவீங்க. அனஸ்வரா,
கலக்கிட்டீங்க. உங்களோட ராங்கி அந்த படத்துலேயும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தக்ஸ்லேயும் பார்த்துருந்தேன், நல்லா இருந்தது. இதில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் பாலாஜின்னு கேரக்டர் இப்போ சச்சின் அவர் பேர், சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அண்ட் ஜாஃபர்னு ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணியிருந்தார், அவருமே சூப்பராக பண்ணியிருந்தாரு, ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாரு. காவியா கலக்கிட்டீங்க. எல்லாருமே அந்த சீன் பற்றி சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அது நிறைய மீம் ஆகும், நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் ஆகும் வரப்போகுது. பசங்க அதை போட்டு போட்டு ஷேர் பண்ண போகிறாங்க. சாரி, ஓகே, சரி, ஓகே. சூப்பராக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள்ங்க. எங்கே இருந்தேன் ஃப்ளோ மறந்துட்டேன். அண்ட் லாஸ்ட் சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். நான் பார்த்ததை விட பயங்கர எங்கே இருக்கீங்க இப்போ. நான் பார்த்த மோகன்ராஜ் இல்லை, இது ஜூனியர் மோகன்ராஜ் மாதிரி இருக்கீங்க. சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். ஷான் ரோல்டன் சார், உங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய படத்துக்கு உயிர் கொடுத்து சூப்பரான உங்களோட சாங்ஸ் மூலிமா கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு வாரம் முன்னாடி வருது. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் யங் க்ரௌடுக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஸ்கூல் லைஃப், நம்மளுடைய அந்த ஸ்கூல் லைஃப், லவ் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கிற ஒரு படமாக, ஒரு ஃபீல் குட் படமாக சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த படத்தின் மூலியமா நடிகராக மாறி இருக்க சுதர்ஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ். பில்டப் தான் பதட்டமாக்குது. எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ், சௌந்தர்யா மேம் அண்டு மகேஷ் ஐயா, என் மேலே ஒரு ப்ரௌடான ஒரு சினிமாவாக நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு ஹிட் மூவி. இது சொல்ல மறந்த ஒரு காதலை, சொல்ல தயங்கிய ஒரு காதலை, சொல்ல மறுத்த ஒரு காதலை வந்து சொல்ல பயணிக்கிற 2 பேரை பற்றின ஒரு அழகான கதை. மதன் சூப்பர். அப்புறம் அபி அண்ட் அனஸ்வரா பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, கியூட் ராயிலே அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பேரா இந்த படத்துல இருக்கீங்க. அண்ட் சி காவியா பிரில்லியன்ட். ஐயா, ஐ எம் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். இவரு ஐயா, அங்க மியூசிக் டைரக்டர் ஐயா எங்க இருக்காரு பார்க்கலையா? அவரும் மோகன்ராஜாவும் சேர்ந்தாலே பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுல இந்த வலிக்குதான் ஒரு பாட்டு இருக்கு, நீங்க தான் எழுதுனீங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரைட். ஓகேங்களா? ஸ்ரேயாஸ் எல்லாமே ஒரு கவிதை மாதிரியா இருந்தது. எல்லாமே எடிட்டிங் சூப்பரா இருந்தது. எடிட்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, சீரியஸாவே. இது ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி படமா இருக்கும். வாழ்த்துக்கள் டீமுக்கு. பார்த்தோம். எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ் படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பர்பாக இருக்கு படம். வந்துட்டு மதனோட ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு மதனை வந்துட்டு நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம பார்த்தோம். நைட்டு ஒரு மணி இருக்கும். வந்து ரொம்ப நேரம் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். இது எப்படி பண்ணீங்க, அது இது என்னென்னமோ. எனக்குலாம் ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ஹைப்பராக இருக்காருன்னு நினச்சேன். எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு அந்த பேஷன் அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ கங்க்ராட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோட ஸ்டேஜு, ஃபஸ்ட்டு ஹீரோ, ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அபி, எங்கேருந்து சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக அபியும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் பேரலாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தேன் நான். அப்போ நான் பார்ப்பேன், ஒரு ஸ்கூட்டியில் வந்துட்டு ஒரு இயர்ஃபோன்ஸை காதில் மாட்டிக்கிட்டு ஸ்வைங்கன்னு போவார், வருவார், பேசுவார், ஹாய் ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் நம்ம அப்படி பார்த்தோம் எல்லாம் லாஸ்ட் இயர் தான். நான் சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் பார்த்தேன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே திரும்ப இங்கே ஹீரோ வந்து நிற்கிறாரு. அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் படம் பார்த்தேன். அந்த சின்ன சின்ன போர்ஸு, டேனு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்ம மாதிரி ஒரு ஹீரோ நம்மளதுலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பர்ஃபார்மன்ஸு, டான்ஸ், அந்த சாம் ஒன்று இருந்துச்சு, எஃபர்ட்லெஸ் சாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ். அப்புறம் அனஸ்வரா, ஆக்சுவலாக உங்களோட ஸ்கூல் போர்ஷன்ஸில் வந்துட்டு பயங்கரமாக இருந்தீங்க. நீங்கள் செம்ம கெத்தாக இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸா ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க, அவங்களோடது எனக்கு சாரி பேர் தெரில, பட் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சோ எல்லாருக்கும் ஒரு முஸ்லீம் எக்ஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ரொம்ப நல்லா, காவியா ரொம்ப நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஷான் ப்ரோ, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஷான் ரோல்டன் மியூசிக்கல்னு பார்த்தாலே ஓகே, இந்த படத்து மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது. அது ரொம்ப நல்லா இருக்கு. கங்க்ராட்ஸ்.
அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ், வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் மேம், கங்க்ராட்ஸ். எனக்கு அங்கே 2 பேரும் நான் இப்போ ரீசெண்டாக படம் பார்க்கும்போது வந்திருந்தாங்க. ரொம்ப பேஷனேட்டாக இது ஒர்க் ஆகுதா என்ன நடக்குதுன்ட்டு கையில் நோட் பேட் மட்டும்தான் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவ்வளோ சின்சியராக அவ்வளோ இது பண்ணுறாங்களேன்ட்டு. வெரி ஹாப்பி. அது கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக இருக்கும். என் படம் பார்த்தேன், ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா நல்ல ஒரு பல்ஸோட இருந்துச்சு படம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல பல்ஸு, நல்ல மீட்ரு, பதமாக இருந்துச்சு, நல்ல ஹியூமர், நல்ல எமோஷன் எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ ஹாப்பி. அப்புறம் டீம் ஒர்க்காகவும் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு கேமரா ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு ஐயோ காதலே பாட்டு வந்துட்டு நான் லூப்பில் கேட்டுகிட்டே இருக்கேன். வரும்போதும் அதான் கேட்டேன். ஸோ கங்க்ராட்ஸ், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வேற என்ன அபி, டூரிஸ்ட் விசாவை தூக்கி போட்டு பெர்மனன்ட் விசா வந்தாச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷஸ் டு சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ். ஏன்னா ஒரு படம் பொசிஷன் பண்ணோம் எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். செம்மையாக ப்ரமோட் பண்ணி ரொம்ப நல்லா பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்புறம் அபிஷனுக்கும் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரிலேஷன்ஷிப்னா அது இல்லை. ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு பிஸ்டேக் பார்த்தேன், எனக்கு அனுப்பிச்சிருந்தான். அனுப்பிச்சோடனே பார்த்தோன்னே மறுநாளே கூப்பிட்டு வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கு இப்போ கூட அந்த ஞாபகம் இருக்குது சீன். அவன் உள்ளே வர்றது, உள்ளே வந்தான், உட்காந்தான், கதை சொல்லிட்டு ஓகே யார்கிட்ட ஒர்க் பண்ணேன், யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல அப்படின்னு. யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலையா? சரி அப்படி யோசிச்சுட்டு நான் சும்மா சரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்ன எதனா கேட்கணுமோ, ஏன்ப்பா ஒர்க் பண்ணல, என்ன ஏஜ்னு கேட்டேன். 24 ஏதோ சொன்னேன், 24 நினைக்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் எப்படிப்பா? நான் 21லேயே கமிட் ஆகிட்டேன், வேற படம் காலேஜ் முடிச்சுன்னு. 21லேயே டைரக்ட் பண்ண போயிட்டே இருக்கேன். ஆமாண்ணே. எப்படிப்பா அப்படின்னு. கான்ஃபிடென்ஸ் தானே அப்படின்னு. எனக்கு லைட்டாக என்ன ஓவரா பேசுகிறானோ அப்படின்ட்டு சரி கதை சொல்லுப்பா அப்படின்னு. கதை ஃபுல் நரேஷன் முடிச்சுட்டான். நான் அவனை அப்படியே பார்த்துன்னு கதகளி ஆடுறான், இப்படி போகிறான் அப்படி வரான், அதுவும் ஸ்ரீலங்கன் ஸ்லாங்லேயே வேற பேசுகிறான். முடிச்சுட்டு நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீ கான்ஃபிடண்டாக இருக்கிறதுல தப்பே இல்லைடா. எக்ஸ்ட்ரானரியாக நரேட் பண்ணான், படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ஏதோ என்னன்னா அதில் ஒரு பையனுக்கு அப்பா அப்படின்னும் போது இது யார் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அப்படியே. ஆனால் அவனை அன்னிலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். என்ன பண்ணுவான், என்ன பண்ணுற. நான் யாரையும் அந்த மாதிரி எந்த டேரக்டர்ஸையும் ஃபாலோ ஒரு சில எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேரை தான் நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் பண்ணலனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி MRP $1 million கதை சொல்லியிருக்கேனே சூப்பர்ரா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மகேஷ் வந்து அது பொசிஷன் பண்ண விதம், சசிகுமார் சார், சிம்ரன், அந்த காம்பினேஷன் பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த படம் பண்ண வச்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஏன்னா என்னோட ஜட்மெண்ட் தப்பு இல்லை, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்றதுலயும் எனக்கு அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டேன், இனிமே இந்த மாதிரி கதை வந்து லாக்கு தான். அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன, அவனால ஒரு பிரச்சனை வேற ஆச்சு என் வீட்டில் அபிஷன்னால. என்னன்னா அவன் பாட்டுன்னு ஒரு ப்ரப்போசல் பண்ணிட்டான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, ஸ்டேஜ்லேயே வச்சு மேரேஜ். என் பொண்டாட்டி, ஏன்டா நீயும் ப்ரப்போஸ் பண்ணி என்ன மேரேஜுக்கு, என்னடா ப்ரப்போசல், ஒரு கிரீட்டிங் கார்டில் மேரி மீ அப்படின்னு தூக்கி மூஞ்சில அடிச்சுட்டு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அதுலேருந்து இதுதான்டா ப்ரப்போசல் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவன் சொல்லி காட்டுறான். அண்ட் அடுத்தது யாரை பற்றி, அன்சரா ராஜன். அவங்க நான் இன்னும் படம் பார்க்கல, பட் உங்களோட எல்லா படமும் பார்த்துட்டேன். ஒரு நாள் அபிஷனுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த ஷூட் எப்படி போயிட்டுருக்கேன், யாரா இருக்கா, அன்சரா இருக்கேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு கடகடான்னு போய் செட்டில் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். ஹாய் சொன்னேன், ஏதோ செட் பாய் நினச்சிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் மகேஷ் என்ன ப்ரொடியூசர் வந்திருக்காருன்னு அப்புறம் ஹாய் சொன்னாங்க. ஸோ அப்புறம் தலைவன் சான், அது மாதிரி தான் அவர் இப்போ ஒரு பெரிய பிராண்ட் ஆகிட்டாப்புல. ஆனால் நான் பணம் கேட்டால் மட்டும் பண்ண மாட்டேன்ட்டாப்புல, அதுதான் கவலையாக இருக்குது. எனிவேஸ் இந்த படம் அபிஷன் இஸ் எ ஹாப்பி கிட், எப்போவுமே சிரிச்சுட்டே இருந்தா. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்போ வரைக்கும்
ஒரு ஃபோன் கால் பண்ண போது உடனே ஹாப்பியாக பேசுவான். அவன்கிட்ட பேசினாலே ஹாப்பியாக இருக்கும். இப்போவுமே சிரிச்சுட்டாரு. அண்ட் கன்கிராட்ஸ் ஓல்டு. மதன் எனக்கு தெரில, அவரை நான் பெருசாக கனெக்ட் இல்லை. விஷஸ் டு யூ. ஓகே, தேங்க்ஸ் டு. உங்களை பார்க்கும்போது தான் சித்தப்பு நீ எங்க இங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அவரும் நடிச்சிருக்காரு. வித் லவ் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். பிளாக் பஸ்டர் ஃபிலிமுங்க படம். ஷார்ட் பிளாக் பஸ்டர். சௌந்தர்யா மேம் பற்றி நான் நிறைய சொல்லணும். இன்னொரு மேடை இருக்கு. மேம், இந்த படம் வந்து நிறைய எமோஷன்ஸை கேரி பண்ணுது, நிறையா ஃபன் இருக்கு. அண்ட் இது எல்லாத்தோட இப்படி ஒரு கண்டென்ட் வந்த உடனே இது மேம் நினைச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய ஒரு வேற ஆக்டர்னு போயிருக்க முடியும், மார்க்கெட் இருக்க ஒருத்தர்னு. ஆனால் இதை வந்து ஒரு டெபியூட் ஹீரோவை வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினைச்சது வந்து ஒரு பெரிய விஷயம் மேம். ஃபர்ஸ்ட் அது தேங்க்யூ. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதை பண்ணியிருக்கீங்க. அது இன்னைக்கு இல்லை, இன்னொரு 10 years கழிச்சு இது எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அதுக்கு. அண்ட் மகேஷ் ப்ரோ, சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேம்க்கு பண்ணியிருக்கீங்க. அண்டு படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்கு அப்படின்னாரு. சூப்பராக இருக்கு, பணம் மலை தொட்டு போகுதுன்னு. அவர் மைண்ட் அப்படியே போயிட்டாரு, காசு பணம் துட்டு மணின்னு. கண்டிப்பா ப்ரோ, பெரிய நம்பர் இந்த படம் பண்ணும் கண்டிப்பா. அண்ட் அபிஷன் ப்ரோ, ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில. ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நடிக்கும் போது, அது தெரில. அது ரொம்ப கேஷுவலா இருந்தாரு. அண்ட் அகைன் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவா இருந்தாங்க. எல்லாரும் ஆக்டர்ன்றாங்க, எனக்கு என்னமோ நீங்க பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு தோணுது. அண்ட் ஷான் ரோல்டன் சார், அவரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் நான். சார் நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணணும் சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அனஸ்வரா, இதுக்கப்புறம் தமிழ் பசங்கள்கிட்ட நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அண்டு ரொம்ப ஒரு அசின் மேடமோட வைப்ஸ் இருந்தது அவங்க கிட்ட. அவங்க ஈஸியாக ரொம்ப கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு இன்னொருத்தங்க அவங்க காவியா, அவங்க படத்துலேயும் இதே மாதிரி லைலா மேம் மாதிரி சிரிச்சு இப்போ நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ்லேயும் பார்த்தாங்க அதே மாதிரி தான் சிரிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும், பிக் ஃபியூச்சர் இருக்கு. அண்டு இதில் நான் இதை ஆரம்பிச்சிட்டா இருக்கிறேன். அண்டு இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்டு இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சூப்பரான ரைட்டிங். ஆக்சுவலாக நிறையா விஷயங்களை ரொம்ப க்யூட்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங் டைரக்டர்.